அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு 1/4 மணி நேரத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கப்பு ரவா இருந்தால் போதும், நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். வெறும் தோசையாகவே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து நெய்ஸ் ரவாவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ரவையை வந்து நீங்கள் வந்து அரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. நம்ம அரைச்ச ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதோடைய ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அளவுக்கு பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேங்க. நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு அரிசி மாவும் நீங்கள் தயிரும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலே ஒரு 1/2 கப்பு நான் வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஒரு கப்பு ரவைக்கு எப்படி ஒரு 2 கப் அளவுக்காவது நம்ம அதே கப்பால் நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கட்டிகள் இல்லாத. ஒரு கப்பு ரவைக்கு நமக்கு கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாவு வந்து ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரவை மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நம்ம ஏற்கனவே அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். இன்னும் சூப்பராகவே நமக்கு வந்து வருங்க இந்த தோசை. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் காட்டுற அளவுக்கு ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நான் அப்படியே 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டு தாங்க நான் வந்து பார்க்க போகிறேன். கரெக்டாக நான் வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தேன். ரவையெல்லாம் நமக்கு அடியில் வந்து தங்கியிருக்கும். இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாத மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும் தோசை. ஒரு இரும்பு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து தூக்கின மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து நான் வந்து ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஓட்டையாக வரும். நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தோசை செய்யும்போது கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கேரட் துருவி வச்சுருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதே மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தது அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலையே கொஞ்சமாக அது மேலேயே தூவி விட்டுருங்க. நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் வந்து சுற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுற்றி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக நீங்கள் வந்து திருப்பி போட்டு எடுத்துருங்களேன். அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி கூட காம்பினேஷன் அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சாம்பாரோடு இதை வந்து தொட்டு சாப்பிட போகிறோம். ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம திருப்பி போடும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது இந்த தோசை. இந்த மாதிரி திருப்பிட்டு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள மாவு வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு எடுத்துருங்களேன். அவ்வளோதாங்க. அட்டகாசமான சுவையில் நமக்கு வந்து இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கோ கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்கள் வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. 2வது தோசையும் நான் அதே மாதிரி ஊற்றிட்டேங்க. நம்ம இப்போ சூடாக எடுத்து நான் வந்து சாம்பாரோடு நான் வந்து சாப்பிட போகிறேன். டேஸ்ட் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் வந்து சாம்பாரை ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுங்களேன். அட்டகாசமாக இருக்குங்க. வேறு எந்த தொட்டுக்குமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.